வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சான்றிதழ் அவர்கள் எழுதிய மன்னன் மகள் அத்தியாயம் 38. பாழடைந்த கோட்டை. 2 நாள்களாக படாது பாடெல்லாம் பட்டு மற்ற படைத்தலைவர்களை எல்லாம் தன் கட்சியில் சேர்த்து கொண்டு எப்படியாவது கரிகாலன் திட்டத்தை உடைத்து வேங்கி மீது போர் பறையை கொட்டி விடுவதென்ற திட சித்தத்துடன் மந்திர ஆலோசனை மண்டபத்தில் திடும் பிரவேசமாக நுழைந்த பிரம்மமாராயன் அங்கு தனக்கு ஒரு பேரிடி காத்திருக்கும் என்றோ, கடந்த 2 நாள்களில் தனக்கு தெரியாமலே ஏற்பட்ட முடிவுகள் தன் பதவிக்கே பெரும் யமனாக வந்து வாய்த்திருக்கும் என்றோ அறியாததால் வந்தியத்தேவன் வாயிலிருந்து உதிர்ந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அடியோடு நிலை கலங்கி போனான். போரில் பெரிய பெரிய ஈட்டிகள் வந்து வாழ்ந்த சமயங்களில் ஆடாமல் அசையாமல் இரும்பு சுவர் போல் நிற்கக்கூடிய அவனது பிரமாண்டமான சரீரம் கூட ஒரு கணம் லேசாக ஆடியது. அந்தனான பிரம்மமாராயனை மட்டுமென்ன, வந்தியத்தேவரின் சொற்கள் பிரம்மமாராயன் கட்சியை ஆதரித்து அவனுடன் கடுவேகமாக உள்ளே நுழைந்து மற்ற படைத்தலைவர்களிடையும் குழப்பத்தையும் கலவரத்தையும் விளைவித்தன. அவர் பேசியதை கேட்ட படைத்தலைவர்கள் ஒன்று வந்தியத்தேவர் சுய புத்தியை இழந்திருக்க வேண்டும், அல்லது கரிகாலன் பெரிய மந்திரவாதியாய் இருக்க வேண்டும். இல்லாவிடில் அந்த வார்த்தைகள் வந்தியத்தேவரிடமிருந்து வெளிவர முடியுமா என்று திரும்ப எண்ணி பார்த்து பிரமித்து நின்று விட்டார்கள். ராஜராஜ சோழ தேவன் காலத்திலிருந்த எத்தனையோ போர்களையும் படைத்தலைவர்களின் பதற்றங்களையும் பார்த்திருந்த வல்லவரையான வந்தியத்தேவர் முகத்தில் ஆரம்பத்தில் இருந்த புன்னகை படைத்தலைவர்கள் காட்டிய அத்தனை பதற்றத்துக்கு பிறகும் சிறிது கூட மறையவில்லை. பிரம்மமாராயன் வாயு வேகத்தில் உள்ளே நுழைந்து, வேங்கி நாட்டு சோழ தூதன் என்ற முறையில் நான் பேச வந்திருக்கிறேன் என்று பேச்சு துவக்கிய போது பக்கத்தில் அமர்ந்திருந்த அரியன் ராஜராஜனை பார்த்து எத்தகைய புன்னகையை முகத்தில் படரிவிட்டு கொண்டாரோ அதே மந்தகாசத்துடனே பிரம்மமாராயனுடைய 2வது கேள்விக்கும் பதில் சொன்னார். மேற்கொண்டு நடந்த சம்பாஷணை பூராவிலும் அந்த மந்திர ஆலோசனை மண்டபத்திலிருந்து அநேகர் நிதானத்தில் எழுந்தாலும் வந்தியத்தேவரின் அடக்கமோ நிதானமோ சற்றும் குலையவே இல்லை. தன்னை பார்த்து வந்தியத்தேவரும் ஆரியன் ராஜராஜனும் புன்முறுவல் செய்ததை சகிக்க முடியாத உஷ்ண சித்தத்துடன், இதில் சிரிப்பதற்கு என்ன இருக்கிறது என்று 2ஆம் முறையாக இறைந்தான் பிரம்மமாராயன். வந்தியத்தேவரின் குரல் மிக அடக்கமாகவே ஒலித்தது. ஆனால் அதில் ஓரளவு எச்சரிக்கையும் கண்டிப்பும் கலந்தே இருந்தன. சிரிப்புக்கு மட்டுமென்ன, பிரம்மமாராயரே, இதில் இடமில்லை என்றார் வந்தியத்தேவர். சில சந்தர்ப்பங்கள் எந்த மனிதனையும் பதற்றத்துக்கு உள்ளாக்கும் என்று மீண்டும் படபடப்புடன் பேசிய பிரம்மமாராயன் தன்னுடன் வந்த மற்ற படைத்தலைவர்கள் மீதும் தனது கண்களை ஒட்டி தன் பக்கமும் பலமானதுதான் என்பதை வந்தியத்தேவருக்கு வலியுறுத்தினான். பிரம்மமாராயனுடைய கண்ணோட்டத்தை மின்னல் வேகத்தில் கவனித்த வந்தியத்தேவர் மீண்டும் சாதாரணமாகவே பதில் சொல்ல தொடங்கி, பிரம்மமாராயரே, இங்கு நாம் ஒருவர் மீது ஒருவர் கட்சி கட்ட வரவில்லை. ராஜேந்திர சோழ தேவரின் பரந்த சாம்ராஜ்யத்தை மேலும் பரப்ப மந்திர ஆலோசனை செய்ய கூடியிருக்கிறோம். இங்கு யார் எதை சொல்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, சொல்லப்படும் விஷயம் எது, அதனால் போர் நிலை எத்தனை தூரம் பாதிக்கப்படுகிறது என்பதுதான் முக்கியம். உமது யோசனை தமிழ் பேரரசின் விஸ்தரிப்புக்கு துணை செய்யக்கூடியதாயிருந்தால் இத்தனை படைத்தலைவர்களின் ஆதரவு உமக்கு தேவையில்லை. உமது யோசனையே உமக்கு சரியான துணையாக நிற்கும் என்று ஏதோ ஒரு சிறு குழந்தைக்கு வித்துமதி சொல்வது போல் பேசினார். வந்தியத்தேவரின் அடக்கமும் பேச்சும் பிரம்மமாராயனுடைய எரிந்த சித்தத்தில் எண்ணெயை வார்க்கவே அவன் கடும் கோபத்துடன் கேட்டான், இங்கு எதை பற்றி யோசனை செய்கிறோம்? வேங்கை போரை பற்றி தானே என்று. இல்லை, தமிழ் பேரரசை கங்கை வரையில் விஸ்தரிப்பதை பற்றி என்றார் வந்தியத்தேவர். கங்கை செல்ல வேங்கியை தாண்டித்தானே செல்ல வேண்டும். பிரம்மமாராயன் இந்த கேள்வியை கேட்டபோது வெகு சாமர்த்தியமாக தான் எதையோ கேட்டுவிட்டதாக எண்ணிக்கொண்டான். கல்லு பிள்ளையார் மாதிரி எதற்கும் அசையாமல் உட்கார்ந்திருந்த வந்தியத்தேவர் ஆம் என்பதற்கு தலையை மட்டும் ஆட்டினார். வேங்கியை தாண்டி செல்வதானால் வேங்கியுடன் போரிடாமல் எப்படி செல்ல முடியும் என்று கேட்டான் பிரம்மமாராயன் மறுபடியும். வழியைத்தான் கரிகாலன் சொல்லிவிட்டானே. கரிகாலன் இந்த சிறுவன், இவன் எத்தனை போர்களை கண்டிருக்கிறான்? என்ன அனுபவம் இருக்கிறது இவனுக்கு? அனுபவம் அத்தனை இல்லை, ஆனால் அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. அப்படியானால்
அவன் யோசனைப்படி போரை நிறுத்தப் போகிறீர்களா? அப்படித்தான் உத்தேசம். இதற்கு அரசர் சம்மதம் வேண்டாமா? வேண்டும். பெற்றுவிட்டீர்களா? இல்லை, பெற்றுவிடலாம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கைக்கு ஆதாரம் கரிகாலனின் மாசற்ற திட்டம். அந்த திட்டத்திற்கு நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். வேங்கி நாட்டில் உள்ள சோழசூதன் என்ற முறையில் இத்திட்டத்தை எதிர்க்க எனக்கு அதிகாரம் இருக்கிறது. இந்த கட்டத்தில் தான் வந்தியத்தேவரும் அரியன் ராஜராஜனும் ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டார்கள். ஏன் சிரிக்கிறீர்கள் என்று இடையென வார்த்தைகளை உதிர்த்தான் பிரம்மமாராயன். தாங்கள் இனி வேங்கி நாட்டு சோழ தூதர் என்ற முறையில் பேச முடியாது என்று மெல்ல சொன்னார் வந்தியத்தேவர். ஏன் அந்த பதவியை கரிகாலருக்கு அளித்து விட்டீர்களோ என்று சொல்லி ஏளன நகைத்த பிரம்மமாராயன் முகம் அடுத்த வினாடி வந்தியத்தேவரிடம் உதிர்த்த வார்த்தைகளால் செவ்வான போல் சிவந்து விட்டது. ஆம், தங்களுக்கு பதில் கரிகாலனையே வேங்கி நாட்டு சோழ தூதராக நியமித்திருக்கிறோம். இதில் ஏளனத்துக்கு இடமில்லை பிரம்மமாராயரே என்றார் வந்தியத்தேவர். அதற்கு பதில் பெரும் சூறாவளியால் சலனப்பட்டு அலமோதி கொண்டிருந்த நீரை ஏதோ மாயக்காற்று உரைய வைப்பது போல் அந்த மந்திர ஆலோசனை மண்டபத்தின் சூழ்நிலையை ஆடியோடு உரைய வைத்து விட்டதால் பிரம்மமாராயன் மட்டுமன்றி மற்ற படைத்தலைவர்களும் ஸ்தம்பித்து நின்று விட்டார்கள். அளவுக்கு அதிகமாக நீண்ட அந்த மௌன நிலையை பிரம்மமாராயனை துண்டித்து, வந்தியத்தேவரே, தாங்கள் மன்னர் பிரான் உறவினராயிருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டு மரபினர் முறைக்கு விரோதமாக எதையும் செய்ய முடியாது. தூதர்களை நியமிக்கும் உரிமை அரசர் ஒருவருக்கு தான் உண்டு. தூதர்களை மாற்றும் உரிமையும் அவருக்கு தான் இருக்கிறது. ஆகவே வேங்கி நாட்டில் நான் வகிக்கும் பதவியிலிருந்து என்னை நீக்க உங்களுக்கு ஏது அதிகாரம், எங்கிருந்து கிடைத்தது என்று துணிவுடனே கேட்டான். அரசரிடமிருந்து கிடைத்தது பிரம்மமாராயரே. இதோ இந்த ஓலையை பாரும். யாரையும் அகற்றவோ நியமிக்கவோ எனக்கு பூரண உரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறிய வந்தியத்தேவர் மடியிலிருந்து ஓர் ஓலையை எடுத்து பிரம்மமாராயனிடம் நீட்டியதோடு அல்லாமல் இதை உமது சகாக்களிடமும் காட்டும் என்று மற்ற படைத்தலைவர்களை பார்த்து கேலியாகவும் கண்களை ஒட்டினார். ஓலையை வாங்கி படித்து முடித்த பிரம்மமாராயன் மேற்கொண்டு என்ன செய்வதென்று அறியாமல் மந்திரத்தால் இயக்கப்பட்டு சிலை போல் நின்றான். அவனிடமிருந்து ஓலையை வாங்கி படித்த சகாக்களின் முகத்திலும் ஈயாடவில்லை. சில வினாடிகளுக்கு பிறகு அவர்கள் முகத்தில் தோன்றிய குறி எதற்காக இந்த பிரம்மமாராயுடன் சேர்ந்தோம் என்ற சொற்களை பறை அறிவித்துக் கொண்டிருந்தது. ஓலையை படித்து முடித்தாகிவிட்டதா என்று வந்தியத்தேவர் மீண்டும் கேட்டார். ஆகிவிட்டது என்று இம்முறை பிரம்மமாராயன் குரலில் பணிவும் துக்கமும் நிரம்பி கிடந்தன. சோழர்கள் சேவையிலேயே காலத்தை செலவிட்ட அந்த படைத்தலைவன் முகத்தில் தோன்றிய துக்கத்தையும் தழுதழுத்த குரலையும் கேட்ட வந்தியத்தேவரின் கர்ண இதயம் கரையவே அவர் பிரம்மமாராயனுக்கு சமாதானமற்ற முறையில் பேச முற்பட்டு, பிரம்மமாராயரை, தவறாக விஷயங்களை அர்த்தம் செய்து மனம் கலங்காதீர்கள். தங்களை பதவியிலிருந்து நீக்க வேண்டிய அவசியம் வெகு நாள்களாக இருந்து வருகிறது. அரியன் ராஜராஜனுக்கு அடுத்தபடியாக தலைமை வகிக்கக்கூடிய சோழ நாட்டு படைத்தலைவர் தங்களை தவிர வேறு யாரும் இல்லை. தங்களை இதுவரை வேங்கியை விட்டு அகற்றாத காரணம் தங்களை போல் அனுபவம் வாய்ந்த தூதர் யாரும் கிடைக்கவில்லை என்பதுதான் என்றார். இப்பொழுது அனுபவசாலி கிடைத்து விட்டாராக்கும் என்று பிரம்மமாராயன் தன் சுபாவத்தை விடாமல் குறுக்கே பாய்ந்தான். முன்பே சொன்னனே, அனுபவசாலி கிடைக்காவிட்டாலும் அறிவாளி கிடைத்திருக்கிறான் பிரம்மமாராயரே. வேங்கியை விரோதித்துக் கொண்டு கங்கை கரையில் செல்வது எவ்வளவு கடினம் என்பதை கரிகாலன் எடுத்து காட்டினானே. அதற்கு நாம் யாராவது மாற்று சொல்ல முடிந்ததா? இல்லை. அப்படி மாற்று திட்டம் கிடைக்காத போது நல்ல திட்டத்தை ஒப்புக்கொள்வது நமது கடமை அல்லவா? கரிகாலன் வாதத்தில் சரக்கிருக்கிறது என்பதை போரில் நாம் எல்லோரையும் விட அனுபவமுள்ள அரியன் ராஜராஜன் ஒப்புக்கொள்கிறார். ஆகவே அதை நாம் எதிர்த்து பிடிப்பதில் பயன் என்ன இருக்கிறது? காரியம் வெற்றிகரமாக நிறைவேற கரிகாலன் திட்டத்தை நாங்கள் ஒப்புக்கொண்டோம். அதை நிறைவேற்றி வைக்க அவனுக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்பது என்றும் தீர்மானித்தோம் என்று சொல்லிய வந்தியத்தேவர் அரியன் ராஜராஜனை திரும்பி பார்த்தார். அதுவரை ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஆசனத்தில் சாய்ந்து உட்கார்ந்திருந்த அரியன் ராஜராஜன் தன் கூறிய விழிகளை பிரம்மமாராயன் மீது நாட்டினான். பிரம்மமாராயரை, இந்த நடவடிக்கையை எடுக்கும் முன்பாக 2 நாள்களாக தீவிரமாக சிந்தனை செய்தோம். வேறு வழி புலப்படவில்லை. எந்த விதமாக பார்த்தாலும் கரிகாலன் கூறியதை விட சிறந்த வழி சிந்தனைக்கு எட்டவில்லை. நாம் ஜெயசிம்மன் மீது
இப்பொழுது நேராக படையெடுத்தால் அவனை முறையடித்து விடலாம் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. ஆனால் அந்த முயற்சியில் நமது படையில் பாதி அழிந்துவிடும். கலிங்கன், ஒற்றன், ஜெயசிம்மன் இம்மூன்று பேர்களையும் நாம் ஏக காலத்தில் எதிர்க்க வேண்டியிருக்கிறது. உமக்கும் போர் அனுபவம் இருக்கிறது. நன்றாக யோசித்து பாரும் என்று கூறினான். பிரம்மமாராயன் இயற்கையாகவே கெட்ட குணமுடையவன் அல்ல. ராஜபக்தியில் வந்தியத்தேவருக்கோ ஆரியன் ராஜராஜனுக்கோ வேறு யாருக்கோ சற்றும் குறைந்தவனும் அல்ல. சீற்றமும் கரிகாலன் மீது வேங்கி நாட்டில் ஏற்பட்ட சந்தேகமும் அவன் மூளையை பெரிதும் குழப்பியிருந்தன. ஒரு சிறுவனுக்காக தன்னை பதவியிலிருந்து நீக்குகிறார்கள் என்ற எண்ணமும் அவன் இதயத்தை பிளந்து அறிவையும் கோபத்துக்கு அடகு வைத்திருந்தது. இந்த உணர்ச்சிகளை வந்தியத்தேவர் தெரிவித்த தகவலும் ஆரியன் ராஜராஜனின் சொற்களும் ஓரளவு உடை தெரியவே நிதானமாக உள்ள நிலையை சிந்தித்த பிரம்மமாராயன் புத்திக்கும் மெல்ல மெல்ல நியாயம் எது என்பது புலனாயிற்று. ஆகவே கடைசியாக தாராள புத்தியுடன் பேசத் தொடங்கி, படைத்தலைவரே, கஷ்டங்கள் இருப்பதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அவற்றை சமாளிக்க இந்த சிறுவனால் முடியுமா? யார் கண்ணிலும் மண்ணை தூவவன ஜெயசிவனை ஏமாற்றி நம்முடன் சமாதானத்துக்கு இழக்க இவனால் முடியுமா? முசுங்கி போரே ஜெயசிம்மன் மறப்பானா? இதில் அவன் தங்களிடம் முறையடிப்பட்டு இன்னும் 1 வருடம் கூட ஆகவில்லையே என்றான். ஆரியன் ராஜராஜன் கண்கள் கரிகாலன் நோக்கி திரும்பின. அப்படி திரும்பியதன் பொருளை புரிந்து கொண்ட கரிகாலன், பிரம்மமாராயரை ஏமாற்றுவது என்பது குறுக்கு வழி. அதை எந்த அறிவாளியும் செய்ய முடியும். நேர்மையான பாதைதான் கஷ்டமானது என்று கூறினான். நீ ஜெயசிம்மனை ஏமாற்றி விடுவாயா? ஏமாற்ற முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கைக்கு சான்று ஏற்கனவே அவனிடமிருந்து நான் தப்பி வந்திருப்பது. ஆரம்பத்திற்கு வந்தியத்தேவர் சமாதானம் சொல்ல அது போதாது கரிகாலா, வேறு சரியான அத்தாட்சி வேண்டும். கரிகாலன் ஏற்கனவே இதை செய்திருக்கிறான். ஆகையால் அவனை நம்பி இந்த பெரிய சாம்ராஜ்ய பணியை அவனிடம் ஒப்படைத்தேன் என்று அவரை எடுத்து சொல்ல வசதி வேண்டும். இங்குள்ள மற்ற படைத்தலைவர்கள் சாதிக்க முடியாத எந்த காரியத்தை நீ சாதித்திருக்கிறாய்? இத்தனை அனுபவசாலிகள் இருக்க உன்னை ஏன் ஆரியன் ராஜராஜரும் வந்தியத்தேவரும் ராஜதந்திரிகளை மேற்கொள்ள அஞ்சும் இந்த அலுவலுக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும்? பிரம்மமாராயன் கேட்ட இந்த கேள்வி கரிகாலன் இதழ்களிலேயே ஒரு விஷம புன்முறுவலை தமிழ வைத்தது. மெல்ல உள்ளுக்குள்ளேயே நகைத்து கொண்ட கரிகாலன் பிரம்மமாராயனை நோக்கி, படைத்தலைவரை, அத்தாட்சி நான் காட்டுவேன். மற்றவர்கள் செய்ய முடியாத எதை நான் செய்தேன் என்பதையும் எடுத்து சொல்ல முடியும். ஆனால் தற்புகழ்ச்சியில் எனக்கு இஷ்டமில்லை என்று இழுத்தான். வந்தியத்தேவரின் கண்களில் திடீரென்று ஒரு தெளிவு இருந்தது. என்ன அத்தாட்சி கரிகாலா என்று வினவினார். காட்டு உத்தரவா என்று பணியுடன் வினவினான் கரிகாலன். காட்டப் போகிறாயா என்றான் ஆரியன் ராஜராஜன் ஆச்சரியத்துடன். எதை? வந்தியத்தேவரின் குரலிலும் வியப்பு கலந்திருந்தது. தங்கள் சாம்ராஜ்ய படைகள் நீண்ட நாட்களாக கண்டுபிடிக்க முடியாத பொக்கிஷம் என்றான் கரிகாலன். வந்தியத்தேவரின் கண்களும் ஆரியன் ராஜராஜன் கண்களும் சந்தித்தன. சபையிலேயே பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த பரபரப்பை இன்னும் அதிகமாக்கும் எண்ணத்துடன் மடியிலிருந்து செங்கதிர் மாலையை எடுத்து அந்த மந்திர ஆலோசனை மண்டபத்தின் நடுவே தன் கையால் தூக்கி பிடித்த கரிகாலன், வந்தியத்தேவரே, எந்த செங்கதிர் மாலை திருட்டை கண்டுபிடிக்க உங்கள் படைகள் மாத கணக்கில் திரிந்தும் நிலையோ, எந்த செங்கதிர் மாலை ராஜேந்திர தேவர் மெய் கீர்த்திகளில் சுடவிட்டு பிரகாசிக்கின்றதோ, எதை பறிக்க சேர மன்னன் தன் ஒற்றர்களை ஏவினானோ அதே செங்கதிர் மாலை இதோ இருக்கிறது. இதை மன்னருக்கு என் காணிக்கையாக சமர்ப்பியுங்கள். இதுவே என் திறமைக்கும் அத்தாட்சி ஆகட்டும் என்று கூறி மாலையை வந்தியத்தேவரிடம் ஒப்படைத்தான். மந்திர ஆலோசனையிலிருந்து அத்தனை படைத்தலைவர்களும் மந்திரத்தால் கட்டுண்ட சர்ப்பங்களை போலானார்கள். பிரம்மமாராயன் மனமோ வேங்கை நாட்டில் நடந்த பல சம்பவங்களில் சுழன்று எது உண்மை எது பொய் என்பதை அறிய முடியாமல் தவித்து கொண்டிருந்தது. அன்று சைவ துறவியான ஜெயவர்மன் தன் முன்பாகவே கரிகாலா, செங்கதிர் மாலையை கொடுத்து விடு என்று கூறிய காட்சியும், பின்பு அவன் சிறை கம்பிகளை அறுத்துவிட்டு ஓடிவிட்ட சம்பவமும் ஒன்றின் பின் ஒன்றாக பிரம்மமாராயன் மனக்கண் முன்னே எழுந்து நின்றாலும் அவன் ஏது
அதவனாய் கல்லென சமைந்து நின்றான். ஒரு முறை சுற்றுமுற்றும் கண்களை ஓட்டிய பிரம்மமாராயன் தான் அதற்கு மேல் எதை சொன்னாலும் அந்த சபையை ஈடுபடாது என்பதை புரிந்து கொண்டவனாய் நீண்ட திருமுகம் சென்று விட்டான். பிரம்மமாராயன் பேச்சினாலும் அவன் கிளப்பிய பிரச்சனைகளாலும் வந்தியத்தேவருக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அந்த சந்தேகத்தின் செங்கதிர் மாலை அடியோடு உடைத்து விட்டது. கரிகாலன் பொது பதவியை அந்த மாலை நன்றாக ஊர்ஜிதம் செய்ததென்று அவன் புகழையும் அடுத்த நாளே படைத்தலைவர்களிடையே பெரிதும் ஏற்றுவிட்டது. ஆனால் அந்த புகழை ஏற்று கழிக்கவோ மன்னன் மகளை காணுவதில் காலதாமதம் செய்வதிலோ கருத்து கொள்ளாத கரிகாலனை அடுத்த நாள் மாலையே முத்துதேவனுடன் வேங்கி நாட்டுக்கு பயணமானான். இரு காவற்படையாவது உடன் அழைத்து செல்லும்படி ஆரியன் ராஜராஜன் எத்தனை சொல்லியும் கேட்காமல் முத்துதேவனை மட்டும் துணை கொண்டு வேங்கியை நோக்கி விரைந்த கரிகாலன் இரண்டாவது நாள் கிருஷ்ணாவின் மேற்கு கோட்டையிலிருந்து ஒரு சிறு கோட்டைக்கு வந்து சேர்ந்தான். முத்து, இது என்ன கோட்டை தெரியுமா உனக்கு என்று கேட்டான். தெரியும், சாளுக்கியர்களின் பாழடைந்த கோட்டை இது. ஏதோ போருக்கு காவல் வைத்திருக்கிறார்களே ஒழிய அநேகமாக வழிபோக்கு தங்குவதற்கே உபயோகப்படுகிறது. முசுகின் போரில் ஆரியன் ராஜராஜன் சாளுக்கியரை முறையெடுத்த பிறகு இந்த பிராந்தியத்தில் உள்ள பல கோட்டைகள் இப்படி கேட்பாரற்று கிடக்கின்றன என்றான் முத்துதேவன். அப்படியானால் இன்றிரவு இங்கேயே கழிப்போம் என்று கூறிய கரிகாலன் கோட்டையை நோக்கி குதிரையை தட்டிவிட்டான். முத்துதேவன் ஊகம் சரியாக இருந்தது. கோட்டை கிட்டத்தட்ட சத்திரம் போல்தான் உபயோகப்பட்டிருந்தது. கோட்டை தலைவனோ அவ்விருவருக்கும் ஆடியில் ஓர் ஆரையை ஒழித்து கொடுத்தான். கரிகாலன் காட்டிய சோழ நாட்டு பொற்காசுகள் கோட்டை தலைவனை அடிமையாக அடித்து விட்டபடியால் போஷணமும் பலமாக கிடைத்தது. மெல்ல இரவு ஏறியது. முத்துதேவன் களைப்பால் நன்றாக உறங்கினான். ஆனால் எண்ணங்கள் பல உள்ளே ஓடியதால் தூக்கம் வராத கரிகாலன் வாடி தாழ்வாரத்தில் வந்து தூரத்தை தெரிந்த கிருஷ்ணா நதியை உற்று நோக்கினான். கிழக்கே வெகு வேகமாக பாய்ந்து சென்ற கிருஷ்ணாவின் பிரவாகம் அவன் சிந்தனையை வேங்கி நாட்டிலிருந்து சித்திரை பெண்ணிடம் இழுத்து சென்றது. நீண்ட நேரம் கனவுளிகள் சந்தித்து இன்பத்தை நுகர்ந்து கொண்டிருந்த அவன் சிந்தனை கோட்டையை திடீரென்று மாடிப்படிக்க கீழே கேட்ட இருவர் குரல்கள் தகர்க்கவே செவிகளை தீட்டிக் கொண்டு பேச்சை கேட்டான். மேலே சோழர் படையை சேர்ந்த இருவர் வந்திருக்கிறார்களா என்றது ஒரு குரல். ஆமாம் என்றது மற்றொரு குரல். இரண்டாவது குரல் கோட்டை தலைவனுடைய என்பது புரிந்து கொண்ட கரிகாலனுக்கு முதல் குரலும் பழக்கமானதாக தெரிந்தாலும் யாருடைய குரல் என்று திட்டமாக தெரியவில்லை. ஒருவன் முகம் குழந்தை முகம் போலிருந்தது என்று மேலும் கேட்டது. போலிருந்ததா என்று மேலும் கேட்டது முதல் குரல். ஆம் என்றது இரண்டாவது குரல். அப்படியானால் வந்திருப்பவன் கரிகாலன்தான். நான் வீரர்களை அழைத்து வருகிறேன். அதுவரை நீ அவர்கள் அறையை காவல் புரிந்து கொண்டிரு. இன்றிரவு அவர்களை கைது செய்து விட வேண்டும். கொஞ்சம் ஏமாந்தால் அந்த சிறு பையில் தப்பிவிடுவான் என்று கூறிய முதல் குரலை தொடர்ந்து வேகமாக செல்லும் காலடிகள் கேட்டன. கரிகாலன் ஓசைப்படாமல் அறைக்குள் திரும்பி வந்து முத்து வாளை உருவிக்கொள் என்று எச்சரித்து விட்டு தானும் வாளை உருவிக்கொண்டு அறையில் எரிந்து கொண்டிருந்த விளக்கையும் ஊதி அணைத்து விட்டான். வினாடிகள் நகர்ந்தன. 4-5 வீரர்கள் படிகள் மீது ஏறி வரும் காலடி சத்தம் கேட்டது. முத்து, நீ வாய்ப்படிக்கிறதில் நில். உள்ளே முதலில் நுழைவன் மீது உன் கத்தியை நீட்டு. ஆனால் அவனை கொல்லாதே. என்று காதோடு காதாக கூறிவிட்டு வெகு வேகமாக 4 அடியில் கதவு பக்கம் சென்று கதையின் மறைவில் நின்று தன் வாளையும் ஆசையுடன் ஒரு முறை தடவி கொடுத்து கொண்டான். வீரர்களும் துரிதமாக படிகளை கடந்து கதவை அணுகினார்கள். முதலில் வந்தவன் மெல்ல கதவை திறந்தான்.